கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் நிலவும் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண வலியுறுத்தி பொதுமக்களுடன் இணைந்து அத்தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினரும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். பீளமேடு பகுதியில் ஆய்வு கொண்ட சிங்காநல்லூர் எம்எல்ஏ கார்த்திக் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் குடிநீர் முறையாக வழங்கப்படுவதில்லை என கூறி மாநகராட்சியை கண்டித்து பொதுமக்களுடன் இணைந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். 7 நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் விநியோகிக்கப்படும் என மாநகராட்சி வடக்கு மண்டல குடிநீர் செயற்பொறியாளர் உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. பல இடங்களுக்கு சென்ற நேரத்தில் குடிநீர் பற்றாக்குறை மிக கடுமையாக இருந்து வருகிறது. இன்றைக்கு பீளமேடு பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அத்தனை பேரும் தாய்மார்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இதை எதிர்த்து இன்றைக்கு குரல் கொடுத்து வருகின்றார்கள். ஆகவே மாநகராட்சி நிர்வாகம் சீரான குடிநீர் விநியோகத்தை இந்த பீளமேட்டில் இருந்து ஒண்டிப்புதூர் வரை இருக்கக்கூடிய அனைத்து வட்டங்களும், அதாவது சிங்காநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட 19 வட்டங்கள் இருக்கிறது. இந்த 19 வட்டங்களிலும் சரியான முறையிலே குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும்.